பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளரை இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களுடைய நிறுவனத்திற்கு இன்று பிரவேசித்துக் கொண்டிருந்த பொழுது, உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தீர்கள். அந்த தொலைபேசி உரையாடலில் நீங்கள் பேசிய பகுதியை மட்டும்தான் செவிமடுக்கக்கூடியதாக இருந்தது. அதிலே நீங்கள் உங்கள் வாடிக்கையாளருடன் பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஒரு முறை உங்களிடம் வருகின்றவர்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடத்தையே வருகின்றார்கள். உங்களோடு தொடர்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய நண்பர்கள் என்போரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பணியை, உங்களுடைய வர்த்தக பணியை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றீர்கள். என்னுடைய கேள்வி, ஒரு முறை உங்களிடம் வருபவர் மீண்டும் மீண்டும் உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி உங்களிடம் வருகின்றார் என்றால் நீங்கள் செய்கின்ற சேவை எப்படி அவர்களை நீங்கள் உங்களோடு வைத்திருக்கின்றீர்கள்? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், நீண்ட காலத்துக்கு முதல் ஒரு 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முதல் ஒரு 9,000 10,000 வீடுகள் நாங்கள் 3,000 ரூபா டிப்போசிட்டோட வாங்கி கொடுத்த நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9,000 10,000 தமிழர்களுக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் வாங்கி கொடுத்த நாங்கள். அது அவர்களுடைய, அதுதான் அவர்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படை. அந்த வீட்டை வச்சுத்தான் அவர்கள் இன்றைக்கு 5 வீடோ 10 வீடோ அது முதலீடு. ஏன்னா அந்த டைமில் நாங்கள் வாங்கி கொடுத்த வீடுகள் எல்லாம் ஒரு 125 150 175. இன்றைய நிலவரம் 6 லட்சம் 7 லட்சம் அந்த வீட்டின் பெறுமதியால். அப்போ அந்த வீடை நான் வாங்கி கொடுத்ததால் அவர்களுடைய முன்னேற்றத்தில் நான் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறேன். நான் இப்போ அவையில் என்ன செய்வினோம்டா, தொடர்ந்து என்னட்டே வருவினம். ஏனென்று சொன்னால் நான் அவர்களுடைய பொருளாதாரத்தை சரிப்படுத்தி, எந்த இடத்துல நீங்கள் வீட்டை பார்க்குறீங்கள், அந்த வீட்டில் மிக குறைஞ்ச காலத்தில் கூடுதலான வருமானம் கிடைக்குமா என்ற விடயங்களை கருத்தில் எடுத்து அவர்கள் தொடர்ந்து உயர்ந்து வர வேணும் என்ற சிந்தனையில் அவர்களுக்கு அந்த அறிவுரைகளை செய்து ஒரு வீட்டை திருப்பியும் இன்னொரு வீட்டை வாங்கி கொடுத்தா அவர்களுக்கு நான் சொல்கிறது செய்கிறதெல்லாம் அவர்களுடைய நடைமுறையில் தெரியுது. தெரிஞ்ச உடனே திருப்பி ஒரு வருஷத்தில் இன்னொரு வீடு வாங்குறதுக்காக என்னோட திருப்பி தொடர்புகளை ஏற்படுத்தி இன்னொரு வீட்டை வாங்குவினோம், அல்லது தங்களோட பிள்ளைகளோட பேரில் வீடுகளை வாங்குவினோம், அல்ல அந்த வீட்டை நான் முந்தி வாங்கி கொடுத்த வீட்டை பிள்ளைகளோட பேரில் அதை கிஃப்டாக மாற்றி கொடுக்குறேன். அப்படியான பல விடயங்கள் செய்கிறதால என்ற 25,000 கஸ்டமர்களும் மாறி மாறி என்னோட எந்த வேளையிலையும் தொடர்பில் இருப்பினோம். அதாவது ஒரு வீடு வாங்குவது என்பது அந்த வீட்டிலே நாங்கள் வசிப்பதற்காக. நீங்கள் தெரிவிக்கின்ற இந்த கருத்துக்கள் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பது என்னவென்றால், நாங்கள் ஒரு வீட்டுக்கு முதலீடு செய்து அந்த வீட்டிலே வசிப்பதோடு மாத்திரமல்ல, அந்த வீடும் எங்களுக்கு ஒரு வருமானத்தை ஆண்டுதோறும் தேடி தந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கூறினீர்கள் 1,50,000 1 லட்சம் போன்ற விலைகளில் நீங்கள் அன்று வாங்கி கொடுத்த வீடுகள் இன்று 6,5 லட்சம் 7 லட்சமாக வளர்ந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த ஆண்டு கணக்கை எடுத்து அவர்கள் வேலை செய்து பணம் சேமித்தால் கூட இவ்வளவு தொகை பணத்தை அவர்கள் சேமிப்பது என்பது இலகுவானதாக இருக்காது. நிச்சயமா. அதாவது இன்று ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை செலவு என்பது அதிகரித்து செல்கின்றது, மின்னல் வேகத்தில் செல்கின்றது. நிச்சயமாக அன்று இருந்த நிலை அல்ல இன்று. ஆகவே இன்று ஒவ்வொருவரும் பணத்தை எவ்வாறு மீதப்படுத்தலாம் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அவர்கள் எண்ணி எண்ணி செலவழிப்பது என்று சொல்வார்களே. முன்னரெல்லாம் இந்த கிரெடிட் கார்டை கொடுத்து விட்டு போவார்கள். இப்பொழுது அவதானிக்கின்ற பொழுது இந்த வர்த்தக நிலையங்களில் நிற்பவர்கள் விலையை எடுத்து பார்த்து 1க்கு 2 3 தடவைகள் அதனை பார்க்கின்றார்கள். அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற விலையை பார்க்கின்றார்கள், அது மேலே இருக்கின்ற விலையை பார்க்கின்றார்கள். பார்த்துட்டு எவ்வளவு விலை குறைவாக பொருள் இருக்கிறதோ அதனைத்தான் தெரிவு செய்கின்றார்கள்.
பொருளாதார பிரச்சனை மக்களுக்கு முன்னர் எல்லாம் அப்படி அல்ல, அப்படி இல்லை. தூக்கி தூக்கி அப்படி அப்ப இந்த பொருளாதாரம் எங்கட மக்களுக்கு இலகுவாக வீடு எடுப்போம், ரீமொகஜ் செய்வோம், காசுகள் அந்த வீட்டால தான் கூடுதலா எங்கட மக்கள் இன்றைக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கு பிரித்தானியாவில் ஒரு சிறப்பா இருக்கிறோம்டா. இது நான் அடிச்சு சொல்லுவேன், வீடு வாங்கினவர்கள் மட்டும்தான். வேலைக்கு போறவர்கள், வீடு வாங்காதவர்கள், வேலைக்கு போறவர்கள், வருபவர்கள் அப்படியே இருக்கணும். இந்த வீடு வாங்கினவர்கள் தான் இன்றைக்கும் சிறப்பாக பிரித்தானியாவில் பொருளாதார ரீதியாக வளர்ந்து சிறப்பாக அவர்களோட குடும்பம் எல்லாம் மிக சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்கள் மிக நீண்ட கால அனுபவத்தை கொண்டிருப்பவர். ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்களுக்கு அவர் வீடுகள் வாங்கி கொடுத்திருக்கின்றார். அவ்வாறு இவரின் மூலமாக வீடுகளை வாங்கி கொண்டவர்கள் இன்று மிக வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது என்ன சிந்திக்கின்றீர்கள் என்பதை அடுத்த வினாடியே ராஜன் அவர்களுக்கு நீங்கள் தெரிவித்துக் கொண்டால் உங்களை சரியான வழியில் அவர் நெறிப்படுத்தி உங்களுக்கான ஒரு வீட்டை வாங்கி தருவதற்கான சகல பணிகளையும் அவர் மேற்கொள்வார் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். 2025 ஆண்டு எங்களிடம் இருந்து விடை பெறப் போகின்றது. இன்னும் ஒரு மாத காலம்தான் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த ஒரு மாத காலத்தில் பல கொண்டாட்டங்கள், நிச்சயமாக பல்வேறு வைபவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வைபவங்களெல்லாம் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கும். ஆகவே இந்த ஆண்டை நாங்கள் மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைத்து வருகின்ற ஆண்டை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக இன்னும் பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பேச வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகின்றன என்பதை அடுத்தடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் பேசிக்கொள்வோம். நிச்சயமாக. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.